அனைவருக்கும் வணக்கம். tutor.net சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ப்ரொஃபஸர் நரேந்தர் ராம். இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் ட்வீட் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the government has committed to ensure the sanctity அப்படின்னா புனிதத்தன்மை, எக்ஸாமினேஷனோட புனிதத்தன்மையும் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, யூஜிசி நெட் ஜூன் 2024 எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இது எதனால் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, they have received the inputs from the Indian Cyber Crime Coordination Center I4C அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள்டேருந்து வந்த தகவலின் பேரில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே அவங்க செயல்படுறாங்க. ப்ரைமா ஃபேசியா இண்டிகேஷன், ப்ரைமா ஃபேசியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே ப்ரைமா ஃபேசியா அப்படின்னா தொடக்கத்தில் இருந்தே இந்த ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு, தட் த இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் மே ஹாவ் பீன் காம்ப்ரமைஸ்ட், அதோட புனிதத்தன்மை அப்படிங்கிறது தவறி இருக்குது, ஏதோ சில எக்ஸாமினேஷன் சென்டரில் பல தவறுகள் நடந்திருக்கு. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, த ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷன் ஷால் பி கண்டக்டட் and for which the information shall be shared separately. ஸோ டைரெக்டாக இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே இது உள்ள இறங்கியிருக்கிறாங்க. அண்ட் திஸ் மேட்டர் இஸ் பீயிங் ஹேண்டட் ஓவர் டு த சிபிஐ. இதை வந்து சிபிஐ விசாரணைக்கும் கொண்டு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 19th 10:19 PM இந்த நியூஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அ மினிட். ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தோம் அப்படின்னா, கேன்சலேஷன் ஆஃப் யூஜிசி நெட் ஜூன் 2024 எக்ஸாமினேஷன் 18th of June 2024 நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 ஷிஃப்டில் OMR பென் அண்ட் பேப்பர் மோடில் நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ரீசண்டாக நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வேறு கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தே ஹாவ் கண்டக்டட் இன் 2 shift அரவுண்டு 1205 எக்ஸாமினேஷன் சென்டரில் 317 சிட்டிஸில் நடந்திருக்கு. டோட்டலாக 11 லட்சம் கேண்டிடேட்ஸ் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 9,08,580 பேர் அப்ராக்சிமேட்டாக இந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, டிரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக அப்ளை பண்ணதில் 81% கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகிருக்கிறாங்க. இப்போ இந்த 81% கேண்டிடேட்ஸ்க்கும் 9 lakhs கேண்டிடேட்ஸுக்கும் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சுகமான ஒரு விஷயம். எல்லா ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும், JRF வாங்கணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபை ஆகணும், அதர் யூனிவர்சிட்டிஸில் PhD படிக்கிறதுக்காக PhD குவாலிஃபை ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இந்த UGC வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, they have received the certain inputs from the National Cyber Crime Threat Analysis Unit. ஸோ அவங்கள்ட்டேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் த ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷன் ஷால் பி கண்டக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் விச் த இன்ஃபர்மேஷன் வில் பி ஷேர்டு செப்பரேட்லி. ஸோ அகெயின் நமக்கு வந்து ஆல்ரெடி செட் எக்ஸாம் TN செட் கேன்சல் ஆகிருக்கு. அது இன்னும் வந்து டேட் மென்ஷன் பண்ணாவே போஸ்ட்பண்ட் ஆகிருக்கு. கேன்சல் ஆகலை, போஸ்ட்பண்ட் ஆகிருக்கு. அதே போல் இப்போ நெட் எக்ஸாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஜூன் எக்ஸாமை வேறு ஒரு டேட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. Let us wait and for the next update from the Ministry of Education. Okay, thank you. Subscribe பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ஸில் உடனே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, தேங்க்யூ.